அன்பு இறக்கும் கிருபை காரணங்களுக்கு எந்த முறையில் நம்ம செத்தோம் என்று தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் ராஜா அப்படி இறக்கத்தாலும் கிருபான் என்னுடைய வல்லத்தோடு தயவுக்காக நன்றி செலுத்தினோம்ப்பா. நன்றி ராஜா. இப்போ ராஜா அந்த பைபிள் ஸ்டடிக்கே அப்படி பாதப்படி வைக்கிறோம் ராஜா. இந்த வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது ராஜா எங்கள் மனதில் அது நல்ல விதைகளாக விளைத்து ராஜா 100 100 1000 பயன் கொடுக்க கிருபை செய்யுங்க ராஜா. இந்த வசனத்தை கேட்கிறதா மட்டும் நாங்கள் இருக்காமல் அவர்களுடைய மனப்பொருளாக எங்களுக்கு ஜெயிக்கிறோம் ராஜா. இப்படியே இந்த வசனத்தை எங்களுக்கு சொல்லி தருகிற ராஜா. கம்மியாக்கா ஜெபிக்கிறோம்ப்பா. ஞானத்தை கொடுங்க ராஜா. அதில் இருக்கிற ஒவ்வொரு வச்சிருக்க ராஜா நல்ல ஒரு பிரதிபலம் ஜெபிக்கிறோம் கட்டாவே. இந்த வீட்டை கெடுத்தவர்களுக்கு சிங்கருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. சுபிக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியே பிள்ளைகள் ஜெபிக்கிறோம்ப்பா. நிதிஷ்காக ஜெபிக்கிறோம். குட்டி பையன் சங்கருக்காக ஜெபிக்கிறோம் கட்டாவே. வந்திருக்க ஒவ்வொரு காலம் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநட்டுங்க. வந்திருக்க ஒருவரும் வெறுமையா திருப்பி போகாமல் காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா துதிக்கணுமையுமே செலுத்துவோம். இப்போ ஜபம் கேள அறிவித்தாவே. ஆமென். Okay. So Revelation. ஆமா. லாஸ்ட் டைம் பேசினா இருக்கீங்களா இங்க? ஆமா ஆமா. We just ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய டிஸ்கஷன். ஆமா, அந்த வெவ்வேறு டைப்ஸ் இருக்குன்னு வெவ்வேறு வேஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ரெவலேஷன் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ நிறைய டிஸ்கஷன் வந்தது. So we have decided what we are going to study. So we know what that. Okay. So lovely book, blessed book. So the only book which has this blessing. நீ இந்த புக்கை வாசிச்சாலும் சரி கேட்டாலும் சரி, hold on to it. அது பண்ணாலே blessing. Just read பண்ணாலே விளங்கணும்னு கூட இல்லை போல இருக்கு. Just read, it's a blessing. Just listen, it's a blessing. You hear this book, it is a blessing. So நல்ல really a special book. ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆத்தர் யாரு? ஜான், டிசைபிள் ஜான். ரைட். ஸோ டிசைபிள் ஜான் ஜீசஸ் கூட இருந்த ஒரு மனுஷன். அப்போ அவர் இந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி அதோட கூட வயசு ஆயிருக்காது இல்லை. ஸோ ஹீ இஸ் டெஃபினெட்லி இந்த புக்கு லெஸ் தென் 100 years ஃப்ரம் ஜீசஸ் டைம். ஸோ கிறிஸ்துவின் 100க்கு முன்னாடியே எழுதப்பட்ட பைபிள் புக். ஓகேயா? ஸோ ஜீசஸை பார்த்து, ஆமாம், ஐ விட்னஸ் புக். ரெவலேஷன் தான் இருக்கிறதுலே லாஸ்ட் எழுதப்பட்ட புக்கு நம்ம பைபிளில் இருக்கு. அப்போ மற்ற எல்லா புக்ஸும் இதுக்கும் முன்னால் எழுதப்பட்ட புக்ஸ். பால் எழுதின லெட்டர்ஸாக இருக்கட்டும், பீட்டர் எழுதின லெட்டர்ஸாக இருக்கட்டும், காஸ்பலாக இருக்கட்டும், இதுக்கும் முன்னாலே எழுதினது. எழுதப்பட்ட புக்ஸ். ஸோ கிசிங்கர் பிரதர். ஸோ அதுக்கு முன்னாலேயே எழுதப்பட்ட ஒரு புக்கு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இயர் 70 ஜெருசலம் டெம்பிள், ஜீசஸ்லாம் போய் வந்திருந்த டெம்பிள் ரோமன் பீப்புள்னால டிஸ்ட்ராய் பண்ணப்பட்ட. என்ன கஷ்டப்படுறேன். டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஆனால் வேற யாருமே அந்த டெம்பிள் டிஸ்ட்ராய்டுன்னு நோபடி ஹஸ் மென்ஷன்ட் இன் த நியூ டெஸ்டமெண்ட். ஸோ அதனால மற்றவங்க எல்லாரும் இதுக்கு முன்னாலேயே எழுதி முடிச்சிருந்துருக்கணும், எவ்ரிபடி எல்ஸ். ஜானாவது ஒரு இடத்துல ஒரு மென்ஷன் இருக்கும், நான் ஒரு ட்ரிபுலேஷன் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஹீஸ், ஆமாம், டெஃபினட்டாக பேட்மாஸில் ஜெயிலில் ட்ரிபுலேஷன் தான் அவருக்கு இல்லை. ஸோ அவர் மென்ஷன் பண்ணனால அது ஒரு லிட்டில் அண்டர்ஸ்டாண்டிங். பட் இதெல்லாம் நோ டவுட் ஃபேக்ட்ஸ். அது சந்தேகம், கிறிஸ்டியன்ஸ் கெஸ் பண்ணுறது அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் ஃபேக்ட், இதெல்லாம் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி. ஓகே. இல்லை, ஏன் இல்லை? எழுதின புக்ஸ், லெட்டர்ஸ் எல்லாமே 70க்கு முன்னாலேயே எழுதப்பட்ட புக். ரெவலேஷன் வந்து அவருக்கு ஒரு ஜான் மஸ்ட் பி 90 years oldன்னு they think. அது அந்த பார்ட் இஸ் அசம்ஷன். ஸோ some believers think, some scholars think இதுவுமே டெம்பிளுக்கு முன்னாடி எழுதின புக்கு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் வந்து இல்லை, பேட்மாஸ்ல ஜெயிலில் போட்ட ரூலர் டைம்ல தான். அது தெரியும், பேட்மாஸ்ல இருந்து அந்த ரூலர் வந்து இதுக்கு அப்புறம் தான் இருந்தார்.
ஆஃப்டர் த 70 AD. அதனால ஜான் எழுதுனது மஸ்ட் பி லேட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஏன் இம்பார்ட்டன்ஸ்னாக்கா, பைபிள் கேனன்ல நிறைய லெட்டர்ஸ் இருந்திருக்கும்ல அந்த காலத்துல. யோசிச்சு பாருங்களேன், யார் யாருக்கு வெவ்வேறு சர்ச்சுகளுக்கு என்கரேஜ்மெண்ட்டா நிறைய லெட்டர்ஸ் இருந்திருக்கும். ஆனா சில லெட்டர்ஸ் தான் எடுத்து இது ஸ்கிரிப்சர், ஹோலி ஸ்கிரிப்சர்னு பைபிள்ல சேர்த்திருக்காங்க. ஸோ அப்போ அது என்ன கணக்குல சேர்த்திருக்காங்கன்னா, அந்த கணக்கு வந்து இது ஐ விட்னஸ். ஜீசஸ் இருக்கும்போது உயிரோடு இருந்து தான் சுய கண்ணால பார்த்து இருந்த அந்த மக்களோட லெட்டர்ஸை மட்டும்தான் வச்சாங்க. இன்னொன்று, இந்த லெட்டர் எழுதுனது ஜான் அப்படின்னு நிறைய அத்தாட்சி இருக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆமாம். இப்போ இது ஷேக்ஸ்பியர் எழுதின புக்கு அப்படின்னாக்கா, அதை பற்றி பொழிப்புரை எழுதின இன்னொருத்தவங்க எழுதி இருந்திருப்பாங்க. ஷேக்ஸ்பியர் இந்த புக்கில் இப்படி சொல்லியிருக்காங்க, இன்னொரு அவார்டு செரமனியில் அதில் வந்திருக்கும். இப்படி வெவ்வேறு இடத்துல இது மென்ஷன் பண்ணியிருக்குல்ல. அப்போ இது ஷுவர் இந்த புக்கு ஷேக்ஸ்பியர் தான் எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரு நமக்கு டவுட் வராது. அந்த மாதிரி இது கிராஸ் ரெஃபரன்சிங்னா ரொம்ப 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 இருக்கிற புக்ஸ் மட்டும்தான் எடுத்து நியூ டெஸ்ட்மெண்ட்லன்னு சேர்த்து வச்சுருக்காங்க. ரைட்? தே ஈவன் சே நியூ டெஸ்ட்மெண்ட்டில் உள்ள பேஜஸை தூக்கி போட்டுட்டா கூட யூ கேன் ரீபில்டு. மற்றவங்களுடைய கொட்டேஷன் அண்ட் ரெஃபரன்சஸை வச்சு தூக்கி எடுத்து 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 நியூ டெஸ்ட்மெண்ட்டே பில்ட் பண்ணிடலாமா. அந்த அளவுக்கு கோட்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் இருக்கிற பைபிள் போர்ஷன். இந்த ஃபேக்ட்ஸ் நமக்கு வெரி நைஸ். ஏன்னா இப்போ தள்ளுபடி ஆகமத்தில் அப்பாசில் ஆஃப் தாமஸ் அப்படின்னு நேஷனல் ஜியோகிராஃபிக்கில் வரும், பிபிசியில் வரும். It shouldn't confuse us because we are very clear what is in the Bible. And the apostle epistle according to Thomas no gospel according to the epistle whatever. அதெல்லாம் ஏன் இல்லைன்ட்டு ரொம்ப ஸ்காலர்ஸ் வந்து பைபிளில் இதை சேர்த்துக்கல பார்த்தீங்களா அப்படின்லாம் பேசுவாங்க. ஏன்னாக்கா அது 4th century எழுதப்பட்ட ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும் கையில் இருக்கு. ஒன்றும் இல்லை, கிராஸ் ரெஃபரன்ஸ் இல்லை. அது அவர் தாமஸ் தான், இது அந்த தாமஸ் தானா, இந்தியாவுக்கு வந்து தாமஸ் தானான்னு ப்ரூஃப் கிடையாது. ஸோ தே ஜஸ்ட் டிட் நாட் ஆட் இட் இன் த பைபிள். புக்கு மாதிரி வாசிக்கணும்னா வாசிச்சுக்கோங்க, தெர் இஸ் நத்திங் ராங். ஓகே, எனிஹவ். ஸோ அதனால இட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் இந்த டைம் லைன். ஓகே, எங்க இருந்து? ஆமாம் ஆமாம், அது கரெக்டு. இப்போ அந்த காஸ்பல் அக்கார்டிங் டு தாமஸ் இன்ஸ்பயர்டு லிட்ரேச்சரா ஸ்கிரிப்சரா இல்லையா, அது எப்படி தெரியும்? இப்போ ஒரு 400-500 இயர்ஸுக்கு அப்புறம் சில பீப்புள் உட்காந்து இந்த புக்கை சேர்க்கணும், இந்த பாலோட லெட்டரை எழுதணும், ஜான் இந்த லெட்டரை எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுக்கிறாங்கல்ல. அப்போ எப்படி தெரியும் இது இன்ஸ்பயர்டாக எழுதுனதா இல்லையான்னு எப்படி தெரியும்? ஸோ சம் வரைமுறைகள் வச்சு அப்போ அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒன்லி அப்பாசில்ஸ், டிசைபிள்ஸ், பால் மாதிரி தொடப்பட்ட ஒரு பர்சன் அவங்களோடது மட்டும் வச்சுருக்காங்க, வேற யாரோடதையும் வைக்கல. யாரோடதையும் வைக்கல. இட்ஸ் வெரி கிளியர். ஸோ டவுட்டே வர தேவையில்லை நமக்கு. ஓகே, ஆல் ரைட். ஸோ எங்கே இருந்து ஜான் இந்த லெட்டர் எழுதுறாரு? இந்த போர்ஷன் பேட்மாஸ் தீவில் இருந்து எழுதுறாரு. ரைட்? ஓகே, இதெல்லாம் தான் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். அப்புறம் ரெவலேஷன்ன்ற புக்கே இட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ லெட்டர். ரைட்? ஸோ ஜான் இஸ் ரைட்டிங் பென்னிங் டவுன் தட் லெட்டர். சொல்கிற இன்ஃபர்மேஷன் சொல்கிறது ஜீசஸ், அதை தான் எழுதுறாரு. ஜீசஸ் சொன்னதையும் எழுதியிருப்பாரு, இவர் கண்ணால் பார்த்ததையும் காதால் கேட்டதையும் சேர்த்து ஆட் பண்ணி இஸ் ரைட்டிங் டவுன் அஸ் அ லெட்டர். இஸ் ரைட்டிங் திஸ் லெட்டர் டு த 7 churches. Understanding is 7 is a complete number in the Bible, so it is meant for all the churches all the time, right? And the meaning also over letterliyum those who have a ear let him hear னு இருக்கும். அப்போ நமக்கெல்லாம் காது இருக்கு, we are part of the church, so it's applicable to us also. சரி, அந்த போர்ஷன் அப்புறம் பண்ணணும். All right, so if you take Revelation chapter 1, Revelation chapter 1 எடுத்துக்கோங்க. அந்த if you see verse 9, read it, somebody read.
ம் சுதந்திரத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளருமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். ஓகே, ஸோ பேட்மாஸ்ல இருந்தாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஜான் எழுதின லெட்டர்னு இந்த வசனத்துல தானே சொல்லிட்டாரு. நோ ஐம் எனக்காவா பண்றேன்? நோ ஐம் ஓகே, ஐம் ஓகே, ஐம் ஓகே, ஐம் ஓகே. ஓகே, and he is being the testimony of Jesus. ஜீசஸ் சொன்னதுக்கு சாட்சியா இருந்து எழுதுறாரு. So far so clear? Okay, no doubts at all. Okay, chapter 1 chair. சரி, சாப்டர் 1 மட்டும் கொஞ்சம் பிரிச்சு பார்த்தோம்னா, ஸோ என்னதான் விஷயம் இருக்குன்னு பார்த்தோம்னா, ரஃப் ஐடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் verses 1 and 3 ஒரு ஜிஸ்ட், ஒரு பெரிய அவுட்லைன் மாதிரி, ஒரு பிக் வியூ. verses 4, 8 to 11 தான் அந்த லெட்டர் ஃபார்மேட்ல எழுதுன்னு ஜீசஸ் சொல்றது. திரும்ப ஜான் சொல்லுவாரு, நான் லெட்டர் ஃபார்மேட்ல எழுதுறேன், சர்ச்சுக்கெலாம் அனுப்ப போறேன் அப்படின்னு திரும்ப ரிப்பீட் ஆகும். அது 5 to 7 எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஜான் வில் ஜஸ்ட் praise God. ஸோ அது ஒரு few verses is just a praise. ஜான் is praising. அதுக்கப்புறம் ஜான் பார்த்தது verses 12 to 16. ஜான் கேட்டது verses 17 to 19. So you can have a look at the chapter. ஓரளவுக்கு இது கரெக்டாக வரும், ஜஸ்ட் ஃபார் அன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஒரு இன்ட்ரோ மாதிரி, ஒரு இந்த புக்கில் என்ன இருக்கு அப்படின்றது ஒரு அவுட்லைன். ஓகே, ஸோ தட் இஸ் த அவுட்லைன். என்ன ஃபார்மேட்டில் போகுது வெளியில்? திஸ் இஸ் ஜஸ்ட் சாப்டர் 1. யா, ஃபார்மேட் என்ன? லெட்டர் ஃபார்மேட்டில். தென் there is this few verses of praise, and then it is what he saw and what he heard. Okay, Acharya. So today I thought we will do what John saw. Ama. Right. So today we'll see what John saw. Okay, John enna paatharendradha paapom. Okay, so we saw, what is the gist? This is the gist. Again, don't ever forget it. I know Cornerstone will never forget it. So Revelation 1:1, the revelation of Jesus Christ, which God gave. Appo enna artham? Triune God. God and Son were talking, and that part of revelation is like veila மாத்தி வைக்கிற மாதிரி, இல்ல கர்ட்டனை மூவ் பண்ற மாதிரி. ஸோ ரிவீல். ஓகே, வெயில மாத்தி காடும் ஜீசஸும் பேசிட்டு இருந்த இன்ஃபர்மேஷனை, காட் சொன்னதை யார்கிட்ட பேசிட்டு இருந்தாரு? ஜீசஸ்கிட்ட பேசிட்டு இருந்தார். டு கிவ் டு ஹிம், ரைட்? எதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் வெளியில வருது இப்போ? டு ஷோ ஹிஸ் சர்வன்ட்ஸ், டு கிவ் டு த சர்ச். நமக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக கடவுள் இஸ் கிவிங் டு ஜீசஸ்னா, லைக் தே ஆர் ப்ராப்ளி டிஸ்கஸிங். ஓகே, ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் குவைட் சூன். வேகமாக நடக்க போகிற ஒரு காரியத்தை இப்போ ஜீசஸ் அந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறாரு? ஹீ சென்ட் அண்ட் சிக்னிஃபைட் இட் பை அன் ஏஞ்சல். ஒரு ஏஞ்சல் வந்து சைனாக விளங்குறதுக்கு, மனுஷருக்கு விளங்குற மாதிரி. ஏன்னா 2000 years ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னால், கேன் யூ இமேஜின் இன்டர்நெட்டை டிஸ்கிரைப் பண்ணி அப்போ சொல்லியிருந்தா, நியூக்ளியர் வாரை டிஸ்கிரைப் பண்ணி அந்த டைமில் சொன்னால், வாட் தேல் அண்டர்ஸ்டாண்ட்? They'll not understand. So it has to be in some format. திடீர்னு ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னாக்கா, ஆமா தெரியும், இப்போ வந்து இட் இஸ் நத்திங் ஸ்பெஷல். எல்லாருக்கும் நியூஸ் பரவுறது இஸ் நத்திங் ஸ்பெஷல், ரைட்? ஸோ certain things, it says like, God allow பண்ணியிருந்தான்னா மனுஷன் தானே செத்து போயிருப்பான். They'll destroy themselves. Like a nuclear bomb or something else. We will destroy ourselves. So before that, God has to do something. அந்த மாதிரிலாம் இருக்கும். இதை we cannot imagine 2000 years ago. ஆமா, வெஹிக்கிள் கூட கிடையாது, இல்லை குதிரை வண்டி அந்த மாதிரி இருக்கிற ஒரு டைமுக்கு ஏர்ல டிராவல் பண்ணி பாம்பை போட்டதெல்லாம், they can't visualize, right? அதனால ஆப்வியஸ்லி ஏஞ்சல் would have signified it. அது ஒரு
வேற மாதிரி மெத்தட்ல மனுஷருக்கு விளங்குற மாதிரி he signified it. And then that information is given to John. அதெல்லாம் signify பண்ணி ஜான்கிட்ட கொடுத்து now John is writing. He bore witness. He is now witness கையெழுத்து போடுவாங்களே அந்த மாதிரி நான் இருந்தேன் பார்த்தேன் இவங்க 2 தான் இருந்தாங்க இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டாங்க அந்த மாதிரி விட்னஸ் டு த வேர்ட் ஆஃப் காட். ஜீசஸ் என்ன சொன்னாருன்றதுக்கு நான் சாட்சி. ரைட். And to the testimony of Jesus Christ, to all the things that he saw and he heard. Okay, are we good? This is just the first verse. Oh, and the second verse, sorry. Okay, so what John saw. Okay, so this is in the portion. Okay, so what John sorry அது வரும்னு நினைச்சேன் வசனம். What did John see? யோசிச்சு பாருங்களேன். ஜான் வந்து ஜீசஸ் கூட சோ பிலவட் படம் வரைகிறதுலாம் தான் சொன்னதும் அதுதான், நான் பிலவட், நான் பிலவட், நான் பிலவட், நான் ஸ்பெஷல். பேரே சொல்ல மாட்டாரு. ஜீசஸுடைய பிலவட் டிசைபிள் அப்படிலாம் எழுதியிருப்பாருல்ல. ஸோ he was so close to Jesus, obviously, right? இன்னர் சர்க்கிளில் இருந்தார். ஹி வாஸ் அ டிசைபிள். ஸோ பாடங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், ஃபிஷிங்கை விட்டுட்டு வானாக்கா உடனே கிளம்பி வந்ததாக இருக்கட்டும், ஆல் தட் ஹி டிட். ஸோ யூ கேன் இமேஜின் நம்ம லைஃப்பில் அப்படி க்ளோஸாக எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற அளவுக்கு பிரதரையும் கூட்டிட்டு, லைக் தேவர் டுகெதர், தே வென்ட் வித் ஜீசஸ், டிட் எவ்ரி திங் டுகெதர். இன்னர் சர்க்கிளில் இருந்தார். எல்லா டிசைபிள்ஸும் விட்டு ஓடினாங்க தெரியுமா கெத்செமனேல. he didn't do, right? Looks like he didn't do. Crossல வரைக்கும் கூட நின்றுந்தாரு. So he was there till then. He didn't bother கஷ்டமா எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துருமா அப்படிலாம் பயப்படல. He was there till the end. சொன்ன வேலையையும் செய்தாரு, ரைட்? எங்கள் அம்மாவை பார்த்துக்கோ சொன்னதுக்கு அதுவும் பண்ணாரு. கமாண்டா கொடுத்தது go preach the good news சொன்னது அதையும் செய்தாரு, ரைட்? He did that. He took care of the church. He grew to be a pastor or a bishop of Ephesus. Now he is seeing the same Jesus again. Are we good? பேசி என்னது? Are you beloved of Jesus? அவ்வளவுதான். அப்படின்னு சொன்னது யாரு? ஆமா. So like how you said, I am beloved of Jesus. அதே the same principle. He was so sure Jesus loves me. That's it. It's not partiality between the 12 disciples. அப்படி இல்லை. He was so sure that என் மேல இவ்வளோ அன்பு வச்சிருந்தாரு, என் மேல இவ்வளோ அன்பு வச்சிருந்தாரு, என் மேல இவ்வளோ அன்பு. தட் இட் வாஸ் so such a big emotion for him. ரொம்ப லவ் பத்தி எழுதின ஆத்தரும் ஜான் தான் பைபிள். ரொம்ப அன்பை பெருசாக்கி பேசினதும் ஜான் தான். ஜான் காஸ்பல்ல இருந்து எல்லாத்துலயும் லவ் ரொம்ப பேசுவார். So now he is seeing the same Jesus. You can remember Jesus, simple man, சொத்து சுகம் இல்லாம ஜாலியா நடந்துட்டு ஃபீல்டில் கிடைக்கிற அரிசியெல்லாம் சாப்பிட்டுட்டு, ஆமா யாரு சாப்பிட கூப்பிட்டாலும் போயிட்டு, அவ்வளோ ஒரு சிம்பிள் ஜீசஸ் கூட இருந்த John is now going to meet Jesus now, right? அதான விஷன். That's he'll see a vision, by the way. அப்படி சொல்லி ஆரம்பிச்சிருக்கணுமோ? Okay, he will he will see Jesus in he will see not a vision like a dream. He actually sees Jesus, right? So the reveal it's not a correct, it's not a dream. So vision is a wrong word. He actually saw Jesus, right? Okay, so எப்படி பார்த்தாருன்னு, so we are going to look at that part of it, right? So he remembers Jesus like that, but you will see Jesus now very different. Yeah, okay, so let's read that portion. Revelation 1 இதுதான் அங்க வரும்னு நினைச்சிட்டேன் first. Revelation 1 chapter 1 verses 12 to 16. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து
மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மண்ணும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போலிருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்தது. நம்ம இந்த போர்ஷன் இன்னைக்கு பார்ப்போம். ஓகே, ஸோ ஓ அது தேடி தேடி ஓகே. பை த வே டோன்ட் விஷுவலைஸ் லைக் திஸ். ஆமா, யூஷுவலா ஏன்னா அது தப்பா நான் காட்டிடுவேணும்னு எனக்கு பயம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? தட்ஸ் ஆல். ஸோ ஏன்னா இது மண்டையில நின்றோம், படம் இல்லை. ஸோ படம் யூஷுவலா நிற்கும் மனசுல. ஸோ ரொம்ப யோசிச்சு தான் பண்ணேன். பட் திஸ் இஸ் ஒன்லி டு டிஸ்கிரைப். ஓகே, ஸோ யூ வில் சி மெனி பிக்சர்ஸ். இங்கே இப்படி வால் வெளியில வர மாதிரி, கண்ணுல இருந்து அப்படி ஃபயர் வர மாதிரி அப்படிலாம் இருக்கும் படம். ஸோ ஆமா, அப்படிலாம் இருக்கும். ஸோ பி அவேர் ஆஃப் இட். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம இப்போ நீங்கள் வாசிச்ச போர்ஷனை இஃப் ஐ மேக் இட் இன் டு பாயிண்ட்ஸ், ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அ ஜீசஸ் லைக் தட், ரைட்? இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஓகே, he is the son of man. கரெக்டா? அது ஒரு பிக் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், 7 golden lampstand. Yeah, okay. Then the 7 stars in the right hand. Okay, right hand. And then if you break ஒரு few points about Jesus himself. அவர் முடி எப்படி இருந்தது, அவர் குரல் எப்படி இருந்தது, அவர் இல்லை அப்படி ஒன்றுனா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ he had long cloth with a belt, இல்லை girded, அதான் girded, yeah, இருந்தது. It was bright and white color, flaming eyes, furnace feet, burnished feet, yeah. ரோரிங் வாட்டர்ஸ் மாதிரி குரல். சொல்ல சொல்ல பார்த்துக்கிறீங்களா வசனத்தில்? verse 15, his words are equivalent to a sword. verse 16 ஓகே. அப்புறம் அவர் முகம் பிரகாசமா இருந்தது. ஓகே, we can actually do research each item. ஏன் why should இந்த வார்த்தைகள் ஸ்பெசிஃபிக்கா வரணும் இந்த இடத்துல? லைக் why அவர் பெல்ட் போட்டு இருந்தாருன்னு why it should come? Like we can think a little bit, right? I'm going to try and do that fast, okay? ஒன்னொன்னு ரிசர்ச்னு போனா போய்கிட்டே இருக்குது. So I'll try and avoid. And as usual, 7 points. 7 golden lampstands, 7 stars, and 7-point description. ஐயோ, இதுக்கே ஓ சொல்றீங்களா? எவ்வளோ 7 இருக்கு இதுல. ஆமா, ரெவலேஷன்ல நிறைய. ஓகே, why son of man? ஆன்சர் தெரியும்னா கிருன்னு போயிடலாம். Why is Jesus called son of man? Who is son of man? ஆங்கிலத்தின் பொழிப்புரை son of man. What man? Who is a மனுஷ? Exactly, it's a man. Son of man na man உடைய son, right? So human being, thank you. It's a normal human, correct? Why does Jesus take that title? Correct, correct தான். அதான் ஆன்சர். ஸோ பைபிள்லேயே நார்மல் சன் ஆஃப் மேன்னு நிறைய இடத்துல இருக்கு பைபிளில். ஓகே, ஸோ ஒரு பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் எசேக்கியல்ல காட் கால்ஸ் எசேக்கியல், ஏ சன் ஆஃப் மேன், நான் சொல்றதை எழுது நீ, சன் ஆஃப் மேன், நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு 90+ டைம்ஸ் எசேக்கியல் இஸ் பீங் கால்ட் சன் ஆஃப் மேன். ஸோ மீனிங் நார்மல் பீப்புள் ஆர் கால்ட் சன் ஆஃப் மேன். ஸோ எசேக்கியல்ல இருக்கு, ஜெரமையால இருக்கு, there are many places
It's a normal English word. Correct. But Jesus being called Son of Man. ஓ இதை நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஓகே, ஸோ ஆன்சர் சொன்னாங்க, அது கரெக்டா? அது விளங்கிருச்சா? Why is Jesus called Son of Man? Because he was born as a Son of Man. He's God, but he was born as a man, so he's called Son of Man. எந்த அளவுக்கு Son of God அப்படின்னு ஜீசஸோட டைட்டில் இம்பார்ட்டன்ட்டோ, Son of Man is also important because he was born as a man. It didn't stop as Son of God. Are we clear? So both the titles are very meaningful titles for Jesus. Okay. So the next thing as Bible study group you should know is, where does it say he is the Son of Man? Yes, பண்ண டைம் இல்லை. Okay. So நிறைய இடத்துல இருக்கும் where it is, especially Matthewல he himself calls himself Son of Man. So how do we differentiate? எப்படி டிஃபரன்ஸ்? நம்ம எசேக்கியலையும் சன் ஆஃப் மேன் தான் பைபிளில் எழுதியிருக்கோம், ஜீசஸையும் சன் ஆஃப் மேன் எழுதியிருக்கோம். ஆனால் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்? இதுக்கு கொஞ்சம் வேற மீனிங். கேபிட்டல் தானே சொன்னேன். தேங்க்ஸ் டு என்கேஜேவி. புது டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் இந்த சன் ஆஃப் மேன் இஃப் இட் இஸ் ஃபார் ஜீசஸ் கேபிட்டல் எழுதியிருக்கோம். எசேக்கியலுக்கு ஸ்மால் லெட்டர் சன் ஆஃப் மேன் இருக்கும். ஜீசஸை பற்றி எழுதும் போது கேபிட்டல் இருக்கும். ஸோ ஷீ சேயிங் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எது ஜீசஸ்க்கு. குட் டிப், நோ ப்ராப்ளம். பட் யூ கேன் ஆக்சுவலி மேக் அவுட் ஃப்ரம் த மீனிங் ஆஃப் த வேர்ஸ் ஆல்சோ. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரீட், ஓகே, ஒரு 2-3 verses வாசிங்களேன். மேத்யூ 9:6 யாராவது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இது பாருங்க, மனுஷகுமாரனுக்கு மன்னிக்கவே முடியாதே. So when only someone with authority can forgive sins. So it is about Jesus. So far okay? இந்த மாதிரி you get it ல. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். எங்க வந்துருச்சு பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி யூசேஜ் எங்க சன் ஆஃப் மேன்ன்ற வேர்டை காட் லெவல்ல யூஸ் பண்ணியிருக்கோம், we attribute it to Jesus. We give that title to Jesus. Okay. Can you read Matthew 26:64? Somebody had taken a verse? 64. இது ஜீசஸே சொல்றது. ஓகே, அதர்ஸ் ஆல்சோ ஜீசஸ் தான் சொன்னாரு, இதுவும் ஜீசஸ் தான். நீ சொன்னபடிதான் அன்றிலும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது வந்து கிராஸுக்கு ஜஸ்ட் முன்னாடி அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது வாட் டு யூ சே அப்படின்னு கேட்கும் போது யாராவது டோரை ஓபன் பண்ணி ஏன்ப்பா கீ கார்டு வச்சு டோர் ஓபன் பண்றதுனால இவனும் ஒரு கார்டை கொண்டு. ஓகே, ஸோ மேத்யூ 26:64ல ஜீசஸ் வந்து கிராஸுக்கு ஜஸ்ட் முன்னாடி அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது வாட் டு யூ சே ஃபார் யுவர் செல்ஃப்னு கேட்டதுக்கு ஹீஸ் டெல்லிங், நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நெக்ஸ்ட் என்ன எப்போ பார்ப்பீங்கன்னா when the Son of Man is sitting at the right hand of the Father, cloudsல திரும்பி வரும்போது அப்போ பார்ப்பீங்க நீங்க. கரெக்ட் தான் இல்லை? அப்போ பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு ஜீசஸ் டெல்ஸ். இஃப் யூ see Acts 7:56, வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். இது யாரு? ஸ்டீஃபன். ஆமா. So when he's கல்லெறிஞ்சு அவரை கொல்லிட்டு இருக்கும் போது he is seeing this. அப்பமும் he uses that word Son of Man. But he is talking about Jesus. Are we good? So Son of Man as a normal human, Son of Man now raised to Jesus level. Okay. So why is he given this? நீங்க சொன்ன answer, right? So he is Son of God, but he humbled himself and he came as a man. Okay, right. So that is why Son of Man. Everyone clear with Son of Man? Okay. Best, இது ரொம்ப ஒரு beautiful explanation. Okay, so this is Jesus and Peter talking. Take Matthew 16.
தெரிஞ்ச portion தான், but it makes it very clear. Matthew 16 verses 13 to 17. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். என்னன்னு தன்னை அட்ரஸ் பண்றாரு ஜீசஸ்? சன் ஆஃப் மேன். ஸோ ஐ எம் அ சன் ஆஃப் மேன், என்னை குறிச்சு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஓகே, டு த டிசைபிள்ஸ், ரைட், கேரி ஆன். சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அதான் ஹைலைட், ரைட்? ஸோ சன் ஆஃப் மேன் நான் யாருனாக்கா he ends the answer by saying you're son of God. கரெக்டா நோட் பண்ணீங்களா? ஸோ ஜீசஸ் saying I am son of man and Peter is telling no, you're son of God. So இந்த போர்ஷன்லாம் இட் ரியலி எக்ஸ்பிளைன்ஸ் தட் ஹோல் வேர்டிங் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கும் இது பீட்டர்ஸ் இந்த ஆன்சர் சொன்னதுக்கு அதுக்கு ஜீசஸ் என்ன சொல்லுவாரு? திஸ் டென்ட் நீ தானா சொல்லலை, திஸ் ஸ்பெஷல் விஸ்டம். கரெக்ட், ஸ்பெஷல் விஸ்டம் ஃப்ரம் அபவ். இல்லை, இது உனக்கா வழங்கியிருக்காது, இது ஆமாம் சாதாரண விஷயம் இல்லைல்ல, இட்ஸ் ஹை லெவல். ஓகே, ஸோ சன் ஆஃப் மேன் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே okay, so I should change these words, which is not vision. Okay, can we read Revelation 1:12 and 13? என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும், அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். இதுதான் நம்ம வாசிச்சோம், இது பண்ணோம் இல்லை. ஆனால் இப்போ இதில் தான் இந்த 7 லேம்ப் ஸ்டாண்டும் 7 ஸ்டார்ஸ் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஐ மீன் அந்த போர்ஷனும் இருக்குது இதில். அண்ட் யூ வில் நோட் இன் verse 20 சேம் சாப்டர் எக்ஸ்பிளனேஷன் இஸ் given. நம்ம கெஸ்ஸே பண்ண வேண்டாம், இது என்ன லேம்ப்பு, இது என்ன இதுன்னு கெஸ் பண்ண வேண்டாம். ஸோ ரீட் ரெவலேஷன் 1:20. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். ஓகே, அது சொன்னா மட்டும் ரொம்ப விளங்கல, பட் வெரி குட். இது தூதர்கள், இது அப்பனா என்ன விளங்குதான்? என்ன கையில தூதர்கள் வச்சுட்டு இருக்காரு? அப்பனாலும் விளங்கல நமக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் சி. லேம்ப் ஸ்டாண்ட்னா என்ன அர்த்தம்? என்னன்னு குத்து விளக்கா? என்ன குத்து விளக்கு தான். ஓகே, ஸோ தெர் இஸ் சம் ஸ்டாண்ட் அண்ட் அதுல இருந்து லைட் வருது. அந்த அளவுக்கு வி கேன் இமேஜின், ரைட்? ஓகே, ஸோ லைட் எங்கிருந்து வந்தது? ஜீசஸ் இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். தெரிஞ்ச போர்ஷன், ரைட்? ஆமாம். ஓகே, ஸோ ஜீசஸ் வேற யார்கிட்ட யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் சொன்னாரு? பிலீவர்ஸ்ட. ஓகே okay, so anything else is a lamp? Remember, the word is the lamp. Okay, so light, wisdom, Shekinah glory, எல்லாம் சேம்னு வரும். ஓகே, நம்ம இந்த போர்ஷன் நிறைய தடவை வேற டைம்ல படிச்சிருக்கோம். ஸோ ஐல் ஜஸ்ட் கீப் ஷோயிங். எல்லாத்துக்கும் வசனங்கள் டவுட் இருந்துச்சுன்னா we will read the verse. Okay, all right. So every saved believer is the light of the world, right? Jesus tells, அது ஒரு வேலையா கொடுப்பாருல்ல, now you are the light of the world. நீ ஒளிச்சு வைக்காத, you have to shine. சொல்லுவாரு, ரைட்? அதுவும் தெரியும். ஓகே, so it's our duty now. Jesus சொல்லிட்டாரு and we have to be the light, shine his light, right? Correct. Okay, அந்த போர்ஷனும் தெரியும். We should do that as single people, also as a communal, as a church also. So Paul writing to Philippians, you can see that letter. அது மட்டும் வாசிப்போமா? Philippians 2:15-16. 15 and 16. கோணலும் மாறுபாடுமுள்ள சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும்
தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றிலும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் வாசிங்க, 14 வாசிங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அத வேர்ட் ஆஃப் காட வச்சிருக்கணும், ஜீசஸ வச்சிருந்தோம்னா we'll also shine God's light, and other people can see it. So church as a body, we should be like that. Individual believer should be like that. இது சர்ச்சுக்கு எழுதுறாரு இல்ல, ஸோ சர்ச்சுக்கு அப்படி சொல்றாரு, லைட் அப்படியே போய் எல்லாருக்கும் தெரியணும். ரைட். இஸ்ரேல், we know that, right? இஸ்ரேலுடைய டெம்பிள்ல இருந்த. Okay, so if Jesus is the light, he is not the lampstand. Correct? Who becomes the lampstand? Namma. So no wonder every lampstand is a church. Super, right? We are holding Jesus light only, no? We don't become the light, right? So we are holding it. So we are the carriers. So we become the lampstand. Beautiful, no? Remember this also. The Jesus the light என்றது ஒரு analogy, right? ஓமை தானே, something like that. Or actual light கிடையாது. I mean, he is actually light. Metaphor, yeah? It is ஒரு describe பண்றதுக்கு ஒரு யூஸ் பண்ற ஒரு விதம். Throughout the Bible, இந்த மாதிரி யூஸ் பண்ற விஷயங்கள் மாறி வரவே வராது. தப்பாய் இன்னொரு இடத்துல வேற மாதிரினே வராது. வெவ்வேறு ஆத்தர்ஸ் எழுதியிருக்காங்க, வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்ட புக்கு, ஆனால் மாறாது. ராக்னா ராக் தான், அந்த மாதிரி. தண்ணினா தண்ணி, அந்த ஒவ்வொரு சிம்பாலிக் இது மீனிங் மாறாது. மீனிங் மாறி இருந்துச்சுன்னா யூ நீட் டு ரிசர்ச், பிகாஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ் கான் ராங் சம்வேர்னு அர்த்தம். பைபிள் cannot go wrong. You get me? Right. So Jesus is the light. We are holding it. So we are the lampstand. So no surprises. Lampstand is a church. Clear? Okay. Okay. So he is among the churches. So nice, right? Obviously he is helping us, guiding us, teaching us, making us grow. Brilliant, இல்லையா? So he is among the churches. He is helping us. We are not special people. We are people from the miry clay. We are still dirty. We are still sinners. We still make mistakes. We still falter. We don't become absolutely pure. So we are still with faults. And he is still among us, trying to pull us through, working for his kingdom. Make sense? Brilliant. So this picture was perfect. Jesus is with the church, making sure we give the gospel and the love to the world. Correct? All right. So now take this verse, Exodus 25:31, which is talking about the lampstand. Tabernacle lampstand படிச்சோம்ல, இந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். Exodus 25:31. பசு பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். அது ஒரு பீஸா இருக்கணும்னு இல்லையா? ஒரு பீஸ் வந்துச்சா? அடிப்பு வேலையாய் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். ஒரு பீஸ். ஓகே, ஒன்னு இருக்கா? ஓகே. ஏன்னா if you read this, it is made of gold. இங்கேயும் golden lampstand, and it will be hammered. கொஞ்சம் அடி வாங்கி தொந்தரவு பட்டு கஷ்டப்பட்டு ட்ரிபுலேஷன் வழியா ட்ரையல் வழியா போனது தான் சர்ச்சு இல்லை? கஷ்டங்களோட வந்து என்னெல்லாம் இருக்கு பாருங்க. அதில் பூ இருக்கு, காய் இருக்கு, காம்பு இருக்கு, எல்லா டைப்ஸ்லயும் மக்கள் இருப்பாங்க. பட் இட் இஸ் ஒன் லேம்ப் ஸ்டாண்ட்.
It'll be one piece. It'll be one church. Beautiful, right? Super. Oh, by the way, Israel is trying to change their emblem from star to menorah because they are supposed to be light bearers. They were supposed to be carrying the light. அதில் கொஞ்சம் ஃபெயில் ஆனாங்க பட் they are trying to ஸோ நிறைய மினிஸ்ட்ரிலாம் இப்போ எம்ப்ளம் இது. ஓகே, அது இப்போதைக்கு தேவையில்லை, ரெவலேஷனுக்கு தேவையில்லை. ஓகே, ஆர் வி குட் வித் lampstand? So Jesus is walking among lampstand. Let's look at the angels in his right hand. Okay, angel na enna meaning? Messenger, Dudan, correct na? Yeah, it is, he's carrying message from somebody to somebody. Is a messenger. Yeah, okay, right, correct, right? So, okay, this is where the portion is coming. Revelation 1:16 was cheating already. And Revelation 1:20 was chinga, 7 stars are the angels of the 7 churches. Okay. So it could be a heavenly angel, like a guardian angel, over a gathering of people or a guardian angel. Imagine panna, maybe engum clarity illa. Okay, so our understanding can go wrong if we think it is like that. So I do not know. It can be a leader of the church or elder or maybe a pastor, maybe who's taking care of the flock, sheep பாத்துக்கிற மாதிரி. அந்த இல்ல லோக்கல் லீடர், அந்த சர்ச் லீடர். ஒரு சர்ச்சுக்கு எல்டரோ லீடரோன்னு யாராவது இருப்பாங்களே, அவங்களையும் ஏஞ்சல் ஆஃப் த சர்ச், தூதன் தானே. ஹி இஸ் கேரிங் காட்ஸ் மெசேஜ் டு த பப்ளிக், டு த ஆடியன்ஸ், டு த லேட்டி. ஏஞ்சல் மாதிரி. யா, கரெக்ட். ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா, when they write angel in Greek, it is called messenger. That's all. There is no other nice word. English we have this nice word angel. Otherwise, it's just called a messenger. அதனால இந்த doubt. Messenger of God. Appo it can be a local leader also as messenger of God, or it can be a heavenly somebody. It can be. இல்ல, I'm talking about Greek வார்த்தை messenger, New Testament. Okay, so it can be the messengers who are carrying Revelation ஒரு லெட்டர் தானே, அதை எடுத்துட்டு போறாங்கல்ல, அவங்கள குறிக்குதா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வெவ்வேறு கமெண்டேட்டர்ஸ் வெவ்வேறு சொல்லுவாங்க. ஓகே, does it matter to us? No. Whoever it is, they are safe in Jesus' hand. That's enough. Make sense? யாரா வேணா இருக்கட்டும், மொத்தத்துல ஜீசஸ் கையில தானே இருக்காங்க. அந்த லீடரா இருக்கட்டும், அது ஏஞ்சல் டூயிங் காட்ஸ் ஒர்க்கா இருக்கட்டும், ஆர் எனிபடி, இட் இஸ் சம்மன் இன் காட்ஸ் கண்ட்ரோல். ஆர் வி ஓகே? ஆமா. ஸோ மண்டே போட்டு உடச்சி இது என்னவா இருக்கும் அப்படின்னு உடைக்க தேவையில்லை. யாருக்காவது விளங்குச்சுன்னா ஷேர், ரைட்? Otherwise it is any messenger carrying God's word is, or the leader, most அப்படியும் சொல்லலாம், அந்த சர்ச்சின் பொறுப்பாளர், அந்த கேதரிங்கோட பொறுப்பாளர். சர்ச்னா இட்ஸ் நாட் அ பில்டிங், இட்ஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ அந்த கம்யூனிட்டி கேதரிங்கோடைய சம் லீடர், ப்ரேயர்ஸ் லீடரா இருக்கலாம். அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம், வருவோம் அதுக்கு. அதெல்லாம் differentiation is there very clearly. Now we are talking about these stars which are in God's hands. Okay, so மொத்தத்துல you want to keep it as heavenly angel, keep it. Is the CSI church under the guardian angelship? டவுட் வந்துச்சு, கொஞ்சம் கஷ்டம் டவுட். No, அப்படி so don't imagine like that. In the early church of the Revelation doesn't exist. So don't go to that point. Yeah, okay. Adan. Whoever it is, the messenger or an angel, is in the right hand of Jesus. On the nimadila be there. Yeah, that's it. Okay. So far so good. Right, okay. So அந்த angel. ஐயோ, அது பிஷப்.
I had to put somebody representing. So இதெல்லாம் churches. So Jesus is among the church. இதுல உள்ள the messengers or the angels. So he can dictate. இது நடக்கட்டும் இந்த சர்ச்ல இது நடக்கட்டும்னாக்கா that leader is probably going to take care of it. So far so good. Okay, so son of man விளங்குச்சு, golden lampstand தெரியும், stars in the right hand தெரியும். So now we have to look at this 7 points of Jesus himself, right? Okay. So first point வந்து he is girded. வாசிச்சலாமா Revelation 1:13? ஏழு மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பகை பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரின் கதை. நிலையங்கி long robe and வேற எங்க கச்சை தெரியும்? Oh, super. Armor of God, truth is the belt. Okay. Anywhere else? வேற எங்க கச்சை கட்டினாங்க? வேற யார் கட்டினா? எங்கம்மா? Aaron, high priest dressல. அது ரெட். மோசே எங்க கட்டினாரு? அவர் கட்டினார்னு வருதோ? அவரு மோசே சொல்லுவாரு, பிரீஸ்டுங்க நீங்க எல்லாம் ட்ரெஸ் பண்ணும் போது இப்படி ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. நீங்களும் கெட்டணும். அதுக்கு வசனம் எடுக்க ஆரம்பிச்சா அப்புறம் நிறுத்திட்டேன். சரி இப்போதைக்கு ஜீசஸை மட்டும் பார்ப்போம், நம்ம சைடுக்கு வர வேண்டாம்னு. அதுல வாசித்தீங்கன்னா தான் அந்த ட்ரூத் கேர்ட் பண்ணுன்னு இருக்கும். அப்புறம் நியூ டெஸ்ட்மெண்ட்ல பால் பீட்டர் எல்லாரும் இந்த கேர்ட் வார்த்தை நிறைய இடத்துல வருது. பி ப்ரிப்பேர்ட், அது காஸ்பெல்ல கொண்டு வரதுக்கு பி ப்ரிப்பேர்டா இருங்க, அந்த மாதிரி இப்படி நிறைய இடத்துல. என்னது கேர்டடா? அதான் I wanted to make sure girded எதுக்கு மீனிங்கா வருது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு கேட்க வந்தேன். ஸோ எக்ஸாம்பிள் ஷோ கடவுளே, இங்கேயும் girded வரும். பெல்ட் கெட்டி கால்ல செருப்ப போட்டு பஸ்கா குட் கான்ஸ்டன்ட்ல வந்துச்சா? ஸோ girded வந்து இப்போ இந்த இதுல ஏன் பெல்ட் போட்டு எல்லாரும் இருங்கன்னு சொல்லிட்டு ஏன் வருது? செருப்பு போட்டு ரெடியா இருங்க, வெளியில போறதுக்கு ரெடியா இருங்கன்னு அர்த்தம். கரெக்ட், வெரி குட். எக்ஸோடஸ் 29:5 தான் ஹை பிரீஸ்ட். எக்ஸோடஸ் 29:5 அதான் ஹை பிரீஸ்ட், மோசே பிரீஸ்டுக்கு. ஆரோனுக்கு உள் சட்டையும் ஏபோத்தின் கீழ் அங்கியையும் ஏபோத்தையும் மார்பதகத்தையும் தரித்து ஏபோத்தின் விசித்திரமான கச்சையும் அவனுக்கு கட்டி. சோ அங்கேயும் அந்த எதுக்கு? வேர் இஸ் ஹீ கோயிங்? அட்டோன்மெண்ட்டுக்கு ஹி இஸ் கெட்டிங் ரெடி, ரைட்? ஸோ இவங்களும் ரெடி ஆயிடுறாங்க. ஸோ மொத்தத்துல எங்க பார்த்தாலும் வரும். வாருக்கு ரெடி ஆகிறதுக்கும் gird yourself அப்படின்னு வரும். ஆமா. So there are verses, many verses. Okay. So மொத்தத்துல it is means to get ready. Oh, எதுப்பா? இவர் அட்டோன்மெண்ட்டுக்கு போறாங்கல்ல, அவங்க ஹை பிரீஸ்டுடைய வேலையே அதுதானே. அந்த ரத்தம் தெளிச்சு உள்ள போய் ஜெபம் பண்றது, ஹோலி ஆஃப் த ஹோலிஸ்ல. he has to do that job. Yeah. To get ready. Yeah. வரேன். See. So Jesus எங்க கட்டினாருன்னு தெரியுமா? Very good. When Jesus girded, yeah. அவரு ஏன் கச்சை கட்டினாரு? எதுக்கு ரெடி ஆறாரு அப்போ? Yeah, same night கெத்செமனே தோட்டத்துக்கு போய் நேரம் நடந்துரும். Right? This is Monday, Thursday, Friday. Yeah, exactly. Wow, right? Now why is Jesus wearing girded? To come back. The next step க்கு ரெடி ஆறாரு.
You. Every. Super duper, right? Yeah. Here he was getting ready for the cross. Are we good? Yeah. So he's getting to come back. Check. Revelation 1:14. அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் போதும். White hair and white countenance. Very similar to the last point. Actually, அது ரெண்டையும் ஒண்ணா போட்டிருந்திருக்கணும் நான். Last point and that he was glowing like the sun. Very similar. It's very similar. So keep this for that. Another place நமக்கு அதே மாதிரி வரும், ரொம்ப சிமிலர் அந்த பிக்சர் வர்றது கரெக்ட். டிரான்ஸ்பிகரேஷன்ல அதே அந்த வசனத்தை வாசிச்சலாமா? Matthew 17:2. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அதே வெரி சிமிலர் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இது we can இதுவும் நமக்கு இமேஜின் பண்ண முடியாது. நம்ம கண்ணால பார்த்து விளங்காத ஒரு காட்சி இல்ல, கெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி படங்களா 4 பார்த்த பிறகு அப்படி இருக்கும்னு நம்மளே நினைச்சுப்போம் நம்ம, அவ்வளவுதான். ரைட். ஒயிட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பியூரிட்டி. ஐ திங்க் கிறிஸ்டியன் வேர்ல்டு மட்டும் இல்லை, எங்கேயுமே தே திங்க் ஒயிட்னா பியோர், ஒரு ஒரு டர்ட் ஒன்றும் இல்லாமல் பியூரா இருக்கு அந்த ஃபீலிங். ஸோ ஐம் நாட் எக்ஸ்பிளைனிங் திஸ் அ லாட். நிறைய இருக்கு வசனங்கள். ஸோ நம்ம கிறிஸ்டியன் ஆங்கிளில் நான் சின்னர் அண்ட் ஐ ஷுட் பிகம் ஒயிட் லைக் காட், அந்த மீனிங்ல வசனங்கள் இருக்கு. ஸோ Psalm 51:7. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமானேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். அந்த அந்த மீனிங் நமக்கு ஒயிட் வந்து சும்மா சாதாரண இது இல்லை. இட் கோஸ் டு சின் அண்ட் நோ சின், ரைட்? கோஸ் இன் டு தட். Isaiah 1:18. வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும். அவைகள் தாமர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். Okay. So you get the idea. So listen. Okay. இந்த சேம் சிமிலர் மீனிங்ல ரெவலேஷன்ல இனிமேல் நிறைய வரும். நான் ஃபியூச்சர் ரெவலேஷன் வர்சஸ் ரொம்ப காட்டல, பட் ஐ திஸ் வர்ஸ் வில் டு. ரெவலேஷன் 7:14. அதற்கு நான் அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அந்த செகண்ட் லாட்ல வருவாங்க. ஸோ ஆமா, கிரேட் ட்ரிபுலேஷன்ல இருந்து வர்றவங்க. ஸோ மே நாட் பி த சர்ச், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி. சி அது நான் ஒரு மாதிரி மைண்ட்ல கிளியர் ஆயிரும். ரொம்ப தப்பா வருதுன்னாக்கா நம்மளே திரும்ப படிக்கணும், அவ்வளவுதான். இதுல இதான் கரெக்ட், இதான் கரெக்ட், இதான் கரெக்ட் இல்லை. நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங், பிகாஸ் மெயின் கோர் ஜீசஸ் இஸ் ஹோலி, ஜீசஸ் கேம் ஃபார் அஸ், அதெல்லாம் எதுவும் அஃபெக்ட் பண்ணல. நம்மளா இது சும்மா we are trying to understand. So that's okay. இப்போ இந்த ஏஞ்சலா, மெசஞ்சரா, எல்டரான்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி. ஆல் ரைட். ஸோ கிறிஸ்டியன் மீனிங்ல ஒயிட் we know, சின் இல்லாத அந்த இதுக்கு. அண்ட் who can make us without sin? Only Jesus blood. So அந்த angle. Okay, right. We will look at Daniel in the end. Okay. Revelation 1:14 eyes are flaming. Yeah. What does that mean? No cornerstone children.
eyes like a flame of fire க்கு அர்த்தம் guess கோபப்படுவார் மேக் சென்ஸ் யா ஹீஸ் இந்த இப்போ கருணையா வரல ரைட் ஷெப்பர்ட் மாதிரி பாவப்பட்டு மத்தவங்கள பார்த்து பரித பிட்டி சிம்பத்தி இப்போ அது இல்ல நவ் இட் இஸ் ஃபயர் எப்போ வரும் ஃபயர் when he is when will he get angry when he is judging against sin correct தானா so anything which is wicked which is sinful முன்னாடி மாதிரி forgiving mode இல்ல he is in the judgment mode அவ்வளவுதான் that's the point yeah so he is fury eyes so blazing and fury eyes ரெவல்யூஷன்ல நிறைய இடத்துல வருது ஏஞ்சல்ஸும் டிஸ்கிரைப் பண்ணும்போது அப்படி வரும் வரும் சேம் மீனிங் தேர் ஆர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் காட் அதனால தே ஆர் ஆல்சோ இந்த ஜட்ஜ்மெண்ட் மோட் அந்த வேலையை செய்யறதுக்கு அனுப்பப்படுறாங்க ஸோ தே ஆர் ஆல்சோ இந்த ஜட்ஜ்மெண்ட் மோட் இந்த வேர்சஸ் வாசிப்போமா மேத்யூ 28:3 அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழை போலவும் வெண்மையாக இருந்தது. இது வந்து ரிசரக்ஷன் டைம்ல இருந்த ரெண்டு அந்த ஏஞ்சல்ஸ் இருக்கிற மாதிரி வருவாங்கல்ல எம்டி டூம்ல அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த அந்த இது வருது ரைட் ஓகே ஓகே குயிக்கா டேனியல் பத்தி சொல்லிடுறேன் ஸோ டேனியல் லாஸ்ட் டைமும் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் ஸோ டேனியலுடைய புக்கை ஹாஃபா பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நமக்குலாம் தெரியும் ஓகே ஸோ தெரிஞ்ச ஸ்டோரி லைன்லாம் இருக்கும் நெபுகத்நேசர் அவர் பார்த்த ட்ரீமு ஷாத்ராக் மெஷாக் அபேத்நேகோ ஸ்டோரி டேரியஸ் ஸ்டோரி அந்த ஃபிங்கர் ஆன் த வால் ஸ்டோரி எல்லாம் நமக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல ஸ்டோரிஸ்லாம் இருக்கும் அதில் ஓகே அதுக்கப்புறம் உள்ளது ஃபுல்லாக ப்ராஃபஸி ஓகே 7, 8, 9, 10, 11 எல்லாம் சாலிட் ப்ராஃபஸிஸ் they are so important because it is not just talking in like மைக்கா பெத்லஹேம்ல பிறப்பாருன்னு சொன்னாக்கா இட்ஸ் அந்த வார்த்தை மட்டும்தானே இருக்கு டேனியலோட ப்ராஃபஸில வந்து டைமா போட்டிருக்கோம் இத்தனை நாளைக்கு அப்புறம் இது நடக்கும் அப்புறம் இந்த நாளைக்கு அப்புறம் இது நடக்கும் அப்படி அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா எப்படி ஜெரமையா சைரஸை பத்தி சொல்வார்ல 70 இயர்ஸ்க்கு அப்புறம் சைரஸை நான் எழுப்புவேன் சைரஸ் தான் உங்களை வெளியில விடுவார் 70 வருஷம் கழிச்சு நீங்க வருவீங்க திரும்ப அப்படின்னு ஹீல் டெல் காட் வில் டெல் அப்போ அதுல அந்த ஒரு நம்பர்ஸ் இருந்தா இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்னு அர்த்தம் ஏப்ரஹாம் கிட்ட சொன்னது 430 years லைக் so clear and marked அந்த மாதிரி ப்ராஃபஸிஸ் டேனியல் ஸோ யூசிங் டேனியல்ஸ் அந்த few chapters people can actually do the timeline till now and later ஓகே இன்னும் சொல்றேன் ஸோ டேனியல் எங்க இருந்தாரு எங்க வாழ்ந்துட்டு இருந்தாரு பேபிலோன் பேபிலோன்ல இருந்த சிறை இருப்புல இல்ல he was number 2 in the country ஜோசப் மாதிரி he was a very big official 3 பிரின்ஸ் கேப்டிவ்னா தன்னுடைய நாட்டுல இல்லாம அங்க போனாங்க அங்க பெரிய வேலையில இருந்தாரு அவரு he was treated like royalty முதல்ல போகும்போதே ராயல்ட்டி அதான் ராஜா வீட்டு சாப்பாடு தானே கொடுத்தாங்க ஜெயில் சாப்பாடு இல்லை ஸோ அப்படிதான் இருந்தாரு அப்பவே ட்ரெயின் பண்ணி அவங்க லோக்கல் லாங்குவேஜ் எல்லாம் படிச்சு மாத்தி they are incorporating these people into their country அண்ட் அப்பதான் இவர் ட்ரீம் எல்லாம் விளங்க பண்ணி அவருக்கு பொசிஷன் கூடி நாங்க இந்த சாப்பாடை சாப்பிட மாட்டோம்னு சொல்லி அப்போ அதுக்கு ஒரு சம்படி வெண்டன் சரி இவங்க சாப்பிட மாட்டாங்களாம் அதுக்கு ஸோ இப்படி ஸோ இஃப் யூ திங்க்ல தட் ஹி வாஸ் நெவர் அ ஜெயிலோ டஞ்சனோ அந்த மாதிரிலாம் இல்லை ஹி வாஸ் ஆல்வேஸ் இன் அ குட் பொசிஷன் அண்ட் மேலே வந்தார் அவர் அந்த ஹோல் ரீஜன் பேபிலோன் ஸ்மாலா இல்லை மேப்ல பாத்தீங்கன்னா முன்னால இருந்த பர்ஷியா ஸோ பர்ஷியானா ஈரான் ஈராக் ஆர்மீனியா இந்த ஏரியா ஃபுல்லா அவங்க ஃபுல்லா இருந்தாங்க அவங்க தேவர் த ரூலர்ஸ் அப்போ அந்த கண்ட்ரியை 3 பிரிச்சு 3
பிரின்ஸ் மாதிரி இருந்தாங்க. அதுல ஒன்னு டேவிட். ஸோ ஹி வாஸ் டேனியல். ஹி வாஸ் அ வெரி பிக் கை, வெரி வெரி பிக் ஷாட். ஓகே, ஸோ ஏன் கொல்ல ட்ரை பண்றாங்க? லயனோட இதுக்குள்ள கொண்டே போடணும்லாம் பாக்குறாங்கல்ல, ஏன் கொல்ல பாக்குறாங்க? பிகாஸ் இன்னொரு நாட்டுக்காரரு பெரிய பொசிஷன்ல இருந்தோடனே அங்க போறாம சிம்பிள். அதனாலதான் கொல்லெல்லாம் பாக்குறாங்க. ஓகே, எனிஹவ், ஸோ இந்த டேனியல் அங்க போய் அங்க இருந்தார், அந்த ரீஜன்ல தான் இருக்கிறாரு. இப்போ he has shown power of God in different ways. அந்த கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுச்சு, நெபுகத்நேசர் ட்ரீமை எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது, இதெல்லாம் பை த்ரூ காட்ஸ் விஸ்டம் he is able to tell. அதனால இவருக்கும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருந்திருப்பாங்களா இல்லையா? கரெக்டா? ஸோ இமேஜின் லைக் திஸ். ஸோ he is a big shot in ஈரான், ஈராக். அங்க போய் he has written this book. நம்பர் கணக்குப்படி ஜீசஸ் பிறக்கும் போது 3 பேர் வந்தாங்களே, எங்கேருந்து வந்தாங்க? இதை கால்குலேட் பண்ணி தான் அவங்கெல்லாம் வந்தாங்க. ஸோ இட் வாஸ் that valid. ஆமா, the magi came, the wise men came from there because they could calculate this. அவ்வளோ clear prophecies in Daniel. Okay, so far so good. Okay, now can we read Daniel 10:6? அவருடைய சரீரம் படிகப்பச்சை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயல்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரம் போலவும் இருந்தது. இப்போ வாசிச்ச மாதிரி இல்ல? அன்பிலீவபிள் ஆர் வாட்? ஜானுக்கு தெரியாத ஜீசஸ் தான் இப்ப பாக்குறாரு. Daniel is able to explain this Jesus there, right? அதனால டேனியல் அந்த ரெண்டையும் சேர்த்தே படிக்கலாம். ரொம்ப 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 அமேசிங்கா இருக்கு. ஆமா, ஃபுல் ரெவலேஷன்ல உள்ள நிறைய போர்ஷன்ஸ் இதுல வரும். ஓகே, ஸோ டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட். ஜஸ்ட் ரீட் டேனியல் 7, 8, 9, 10, 11. ஓகே, ஜஸ்ட் ரீட் அண்ட் கம். இட்ஸ் நைஸ், இட்ஸ் வெரி நைஸ். ஓகே, ஸோ அந்த ஃபியரி ஐஸ் டேனியலுக்கு ப்ராஃபஸில இருந்தது, ஜான் பார்த்த ஜீசஸ் இருந்தது. அண்ட் நமக்கு தெரிஞ்சது மவுண்ட் சீனாயில கோபம், லைட்டு, ஃபயரு, இதெல்லாம் ஆமாம், இட்ஸ் வெரி காமன். அந்த தப்பு பண்ண நாதா பபிஹு, ஆமாம் அவங்க இது. ஸோ ஏப்ரஹாம் டைமில் வந்த கோபத்தில் இருக்குது. ஸோ வி கேன் இமேஜின். நீங்கள் சொன்ன மாதிரி எவ்ரி பிலீவர் இஸ் a fire in the heart. That's because of the Pentecostal fire. Yeah? Okay, so அதுலயும் இருக்கும். Pentecostal fireல, sorry, I have to deviate and talk about it. Burning bush. Burning bushல என்ன ஸ்பெஷல்? Correct. So we are sinners. Jesus can look at us with fire. அவிஞ்சு போவோமா? We will not burn, right? Because we are covered by Jesus' blood. Right? So anger of God, the judging anger of God will not hurt us. Are you good so far? Just like the burning bush. It didn't get burnt. Okay, so similarly, it's a very similar picture. What happened in Pentecost? On everybody's head, but they were not burnt. Yeah? Right? அதனாலதான் பென்டிகாஸ்டுக்கும் ஃபயருக்கும் லிங்க் வருது. ஸோ இந்த தீன்னு நினைக்காம அவரோட தீ நம்மளை அஃபெக்ட் பண்ணாம இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பவர் நமக்கு இருக்கு, பிலீவர்ஸ்க்கு இருக்கு. லைக் த பர்னிங் புஷ், லைக் த பென்டிகாஸ்ட் டைம்ல இருந்த பிலீவர்ஸ் மாதிரி. தீ தலையில இருந்துச்சுன்னா எப்படி? பட் தே வர் நாட் பர்ன்ட். சேம் லைக் த பர்னிங் புஷ். தீ எங்க இருந்து வரும்? அங்க இருந்து வரும். ஓகே, ஆமா.
ஒரு 2 slides, yeah. So it is something related to judgment. Are we clear? ஆமால்ல வசனங்கள் வேணுமா? ஐயோ இல்ல ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கேன். Okay, right. Very similar to this, same கண்ணுல கோபமும் தீயும் பார்த்தோம்ல, வெரி சிமிலர் தான். காலு லைக் ஃபர்னஸ்ல நடந்த பிராஸ் கால் மாதிரி இருக்கும். அந்த வசனம் வாசிச்சிட்டீங்களா? ரெவலேஷன் 1:15. பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. இது ஏதாவது ஞாபகம் வருதா? கால்கள் வந்து சிலையினை கால்கள். Okay, same visual explanation. ஜானும் எழுதுனதும் அதே தான், டேனியல் எழுதுனதும் அதே தான். பட் வேற ஏன் பிராஸ், ஏன் ஃபர்னஸ்? நமக்கு தெரியணுமே, கொஞ்சம் யோசிங்க. ஏன் வெங்கலம், ஏன் ஃபர்னஸ்? Understand. Nebuchadnezzar statue. Vengalam is very strong. Okay, brass, bronze, and it can withstand fire a lot. அதனால where did we use it? Tabernacle செய்த சாமான் எல்லாம் ஞாபகம் வந்துச்சா? burnt offering. Correct. Okay, so ஆமா, அந்த ஆல்டர் அந்த பேர்ன் பண்றதுக்கு செய்த ஆல்டர் பிரான்ஸ், அந்த ஹோலி டென்ட் இருந்ததுல, படம் போட்டிருந்துருக்கணும். டெபர்னாக்கல்ல ஒரு டென்ட் கட்டுவாங்க. அந்த டென்ட்டுக்குள்ளதான் பிரெட்டு, மெனோரா எல்லாம் உள்ள இருக்கும். வெளியில என்னெல்லாம் இருந்துச்சு? வெளியில தண்ணி தொட்டி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஆமா பலிபீடம் இருந்துச்சு. கரெக்ட். ஓகே, இதெல்லாம் பிரான்ஸ்ல இருக்கும். இந்த இதை முடிச்சிட்டு அந்த டென்ட்டுக்குள்ள போனா எல்லாம் கோல்டுல இருக்கும். ஞாபகம் இருக்கா? சோ வெளியில இருக்கிறது என்னத்துக்கு குறிக்குதுன்னா, சின்னோட வருவீங்க, பர்ன்ட் ஆஃபரிங் கொடுங்க, கழுவுங்க. சோ சின் ஆஃபரிங் கொடுத்துட்டு சாங்டிஃபை ஆயிட்டு உள்ள போனா கோல்டு இருக்கிற இடங்களுக்கு போவோம். கரெக்ட் தானா? ஓகே, சோ அப்ப அந்த சின்னுக்கு ரெஸ்பான்ஸா செய்ய வேண்டியதெல்லாம் பிராஸ் இல்லாட்டி பிரான்ஸ்னால செய்யப்பட்ட ஒரு சாதனம். ஆர் வி குட் சோ ஃபார்? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஆமா, உள்ள போயிட்டாக்க இட்ஸ் கோல்ட். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் செய்தது யூசிங் தட். ஓகே, இப்போ நம்ம பேசினது இது ஞாபகம் இருக்கா? ஓகேயா? ஓகே, ஸோ இதில் ஏன் இந்த ஸ்னேக் ஜீசஸ் யூஸ் பண்ணுவார் இந்த மெட்டஃபோரில்? இந்த டைப் யூஸ் பண்ணுவாரு, ரைட்? எதுக்கு யூஸ் பண்றாரு? அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்ப செய்தது இந்த பாம்பும் அந்த போல்ல மோசஸ் will make the bronze snake and put it up on a pole. யாரெல்லாம் பார்க்கறாங்களோ will get saved. ஓகே, அப்போ அந்த போலும் ஸ்னேக்கும் ஜீசஸ் எதுக்கு ஈக்குவேட் பண்றாரு? தனக்கு பண்ணுவாரு. the snake, bronze snake தன்னை சொல்லுவாரு. the son of man has to be lifted up. எழுதலையோ? son of man has to be lifted up like the snake அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அதுல என்ன நடக்குது? அப்போ Jesus can't be the snake. Satan is snake. So it cannot be. நான் சொன்னேனே, மெட்டஃபோர்ஸ் மாறவே மாறாது எங்கேயுமே. ஓகே, ஸோ என்ன நடக்குது? Satan is getting, or sin is getting judged there on the cross, right? ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்ன பார்த்தோம்? ஃபயர் பார்த்தோம்ல, அதான் அந்த ஃபர்னஸ். ஓகே, ஃபர்னஸ்ல நடந்து வந்த கால். அப்போ ஜீசஸ், because he has gone through the cross and the grave and come up, he has walked in the furnace and எரிஞ்சு போல.
Correct? Nothing happened to him. He went through God's judgment, which is the furnace. இருந்தாலும் nothing has happened. He is out. அதனால தான் அவருடைய காலு வெண்கலம் மாதிரி, இந்த வெண்கலம் மாதிரி, சின்னுக்கு செய்ய வேண்டியது அந்த மெட்டல் மாதிரி. ஸோ அதுக்குரிய மீனிங் வந்து கட்டாயம் ஜூஸ் would have understood immediately. நமக்கு பாடம், because for us it is something new. Okay? So sin plus judgment கலந்த ஒரு மீனிங் தான் இந்த பிரான்ஸ். எப்பவுமே பிரான்ஸ்ன்னு வந்தாலே அது யூஸ்வலா இட் இஸ் லிங்க்ட் வித் சின். ஓகே, அது கூட ஃபயரை ஆட் பண்ணா சின் இஸ் கெட்டிங் ஜட்ஜ்ட். ஓகே, ஆல்ரைட். so far so good. ஓகே, ரைட். ஸோ அதனால தான் அந்த பிரான்ஸ் ஃபீட் as though he walked through the furnace-ன்னு இருக்கும். Yeah, okay, clear? Alright. So both eyes and the feet of our God points to judgment. Okay, he has gone through, he is free. Now he will look at us with eyes of fire. All right, beltum pottar, ready. Okay, right. So I think we have finished 7 points left, 5 points, 5 முடிஞ்சிருக்கு. I'll continue, and I don't want to make it very too late. Okay, okay, can I close with a prayer? Loving Heavenly Father, thank you, precious Lord, for the amazing, amazing, beautiful words you have given us, Father God. Lord, may we understand it correctly. Let us not go haywire, misunderstand, or let Satan put no seed of doubt which shakes our faith, Father God. Help us to be grounded in you. Help us to realize the coming days. Help us to understand the revelation, Father God, of what you want us to understand. Help us, Father, to digest this fact. Be stronger Christians, Father, to the world around us. Help us to serve you better, Father. Humble us with your truth. In Jesus' wonderful name I ask. Amen. One more statement. That's it.